நான் சொர்க்கலோகத்துக்கு போயே ஆகணும், வைகுண்ட பதவி எனக்கு கிடைச்சே ஆகணும், முன்ஜென்ம பாவ வினைகள் என்னை விட்டு போயிடணும், கர்ம வினைகள் எல்லாமே என்னை விட்டு போயிடணும், எனக்கு சகல சௌபாகியங்களும் எனக்கு கிடைக்கணும், வாழ்வில் எல்லா வளமும் செல்வமும் என்னை வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு மகத்தான ஒரு திருநாள் தான் இந்த ஏகாதசி விரத முறை. முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் வந்து முனிவர்கள், தேவர்கள், பொதுமக்கள் எல்லோரையும் பயமுறுத்தி எல்லோரையும் துன்புறுத்திக்கிட்டே இருந்தான். இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமானே, இந்த முரண் அசுரன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் வந்து இது என்கிட்ட சொல்லாதீங்க, விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் போயிட்டு விஷ்ணு பகவான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. விஷ்ணு பகவான் வந்து லீலைகளின் மன்னனாச்சே, அவரோட 1000 லீலைகளை இதுவும் ஒரு லீலை. அதுக்கப்புறம் விஷ்ணு பகவானுக்கும் முரனுக்கும் போர் நடக்குது. இந்த போரானது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1000 நாட்கள் நடக்குது. இறுதியா விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, இந்த முரண் அசுரனுக்கு இரு, நான் உன்னை நல்ல ஆட்டம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிகா அப்படின்ற ஒரு ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு நுழைஞ்சிட்டாரு. இந்த முரண் அசுரன் ஊரெல்லாம் தேடி பார்க்கறாரு, உலகமெல்லாம் தேடி பார்க்கறாரு, எங்கேயுமே விஷ்ணு பகவான் தென்படவே இல்லை. இறுதியா அவருக்கு செய்தி வருது, பத்ரிகா ஆசிரமத்துல தான் விஷ்ணு பகவான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. உடனே முரணாசுரன் என்ன பண்றான், நேரா பத்ரிகா ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு விஷ்ணு பகவான் தேடி பார்க்கலான்னு போறாரு. அப்ப என்ன ஆகுது, விஷ்ணு பகவானோட அழகிய திருமேனியிலிருந்து ஒரு பெண் ஒருத்தி பயங்கர பொலிவோடு 1000 ஆயுதங்கள் தாங்கிக்கிட்டு ஒரு பொண் வெளியே வரா. வெளியே வந்துட்டு சொல்றா, ஏ முரண் அசுரா, உன்னை பார்த்துட்டு விஷ்ணு பகவானே பயப்படலாம், இந்த ஊரெல்லாம் பயப்படலாம், ஆனா நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், என்கிட்ட இருக்க ஒரே ஒரு அம்பு போதும் உன்னை வெட்டி சாய்க்கிறதுக்கு, இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பு எடுத்து விடுறா. அப்பவே அந்த முரண் அசுரன் செத்து போயிடுறான், மாண்டு போயிடுறான். அந்த பெண் வரா இல்லையா, அவ பேர் தான் ஏகாதசி. அந்த பெண்ணை மையப்படுத்தி தான் நம்ம வந்து இந்த விரத முறையை நம்ம பின்பற்றோம். இந்த விரத முறையை எப்படி நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, ஏகாதசிக்கு முன்னாடி நாள் தசமி அப்படின்ற ஒரு நாள் வரும். அந்த நாள் மதியமே நம்ம சாப்பிட்ற வேலை எல்லாமே முடிச்சிடணும். மதியம் சாப்பிட்டுட்டு 2 மணிலேருந்து நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாது. அன்றைய மதியத்திலிருந்தே நம்ம வந்து ஏகாதசி விரத முறையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். அதனால அன்றைய மதியம் 2 மணிக்கு மேலே எதையுமே நம்ம சாப்பிடவே கூடாது. பசியை தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து பால் பழத்தை விஷ்ணு பகவானுக்கு தசமி அன்று மாலையில விஷ்ணு பகவானுக்கு படைச்சிட்டு நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். அதுவும் அன்றைய இரவு பொழுதுதான் அவங்க வந்து பால் பழம் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில ஏகாதசி வருது இல்லையா, ஏகாதசி அன்று அது காலையில எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு ஸ்நானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலைகள் கட்டி அவருக்கு போடலாம். துளசியால அவருக்கு அர்ச்சனையும் பண்ணலாம். ஆனா இந்த துளசி இலைகளை வந்து அவங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் ஏகாதசி அன்னைக்கு பறிக்கவே கூடாது. முன்னாடி நாளே பறிச்சு வச்சுக்கணும். அன்றைய நாள் காலை பொழுதுல விஷ்ணு பகவானுக்கு பால் பழம் இது எல்லாமே நெய்வேத்தியமா வைக்கலாம். அந்த பால்ல வேணாலும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அவருக்கு நெய்வேத்தியமா படைக்கலாம். ஏகாதசி மதியம் அவங்க சாப்பிடக்கூடாது, மாலையும் அவங்க சாப்பிடக்கூடாது. இரவு வந்து வேண்டுமென்றால் நெய்வேத்தியமாக செய்து விஷ்ணு பகவானுக்கு அதே பால் பழத்தை வைத்து விட்டு அவங்க எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில துதுவாதசி வருது இல்லையா, அன்னைக்கு காலையிலயும் இதே மாதிரி முறையை அவங்க காலை பொழுது ஃபாலோ பண்ணியே ஆகணும். காலையிலும் இதே மாதிரி துளசி இலையால சுவாமிக்கு வந்து மாலை போட்டுட்டு ஏதாவது பிரசாதம், ஒரு சக்கரை பொங்கலோ பாயாசமோ செய்து விஷ்ணு பகவானுக்கு வச்சுட்டு அன்றைய காலை பொழுது இதே மாதிரி பால் பழமும் செய்து விஷ்ணு பகவானுக்கு நெய்வேத்தியமாக வச்ச பிறகு அவங்க சாப்பிட்டு அவங்க விரத முறையை முடிச்சுக்கலாம். ஏகாதசி அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுன்னா, சதா விஷ்ணு பகவானை பற்றின ஒரு நல்ல பாடல்களை பாடலாம், அவருக்கு பிடிச்சமான ஸ்லோகங்களை சொல்லலாம், பஜனை பாடல்களை பாடலாம். அன்றைய பொழுது முழுவதுமே விஷ்ணு பகவான் நினச்சி உருகிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கர்ம வினைகளும் அவங்கள விட்டு
போயிடும். அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இந்த முறையை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, நம்ம ஏகாதேசி அன்னைக்கு தானே விரதம் இருக்கலாம், எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம், ஏதாவது ஒரு பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டுக்கலாம், ஒரு அப்பம் சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், உப்புமா சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபனுமே ஏகாதசி அன்னைக்கு அவங்க சாப்பிடவே கூடாது. அவங்களுக்கு வேண்டிய மாதிரி வைகுண்ட பதவி கிடைக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் நினச்ச காரியம் எல்லாமே கை கூடணும், இப்படி எல்லாமே நினைக்கிறவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் அவங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். ஆகையால் ஏகாதசி அன்றைக்கு இன்று இந்த மாதிரியான ஒரு விரத முறையை நீங்கள் பின்பற்றுங்க. மாதத்தில் 2 முறை ஏகாதசி வருது. அந்த 2 ஏகாதசியையும் இதே முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயமாக கிடைக்கும், நினைத்த காரியம் கைகூடும், உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்கும். முன்ஜென்ம பாவம் உங்களை விட்டு அகன்று போய்விடும். நன்றி, வணக்கம்.